ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை லிட்டில் வேர்ல்டு. ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ போட்டிருக்கிறேன். அதாவது ஷார்ட்ஸ் வீடியோ அப்பப்போ போட தான் செஞ்சேன். நான் லாங் வீடியோ ரொம்ப நாள் ஆயிடுச்சு. என்னென்னா ஊருக்கு போயிட்டேன் குழந்தைங்களை கூட்டிகிட்டு. பேர்ட்ஸை ஃபுல்லாக டேக் கேர் பண்ணதே என்னோடய ஹஸ்பண்ட் தான். ஃபுட்டு வைக்கிறதெல்லாம் அவங்க பார்த்துக்கிட்டாங்க. ஆனால் நிறைய பேர்ட்ஸ் இந்த தடவை இறந்து போயிடுச்சு. எல்லாமே ப்ரீடிங் ஃபீமேல் இறந்து போயிடுச்சு. அதனால் புதுசாக பேர் செட் பண்ணியிருக்கிறேன். வெளியிருந்துலாம் வாங்கலை, எல்லாமே என்கிட்ட உள்ள பேர்ட் தான். எல்லாம் சிக்ஸ்லேருந்தே நான் வச்சுருந்தேன். இப்போ செமியோட அடல்ட் ஸ்டேஜில் வந்துருச்சு. அதனால் அதெல்லாம் பேர் பண்ணியிருக்கிறேன். என்னோடய வீடியோஸை பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் என்னென்ன பேர்ட் நான் வச்சுருக்கேங்கிறது. அதில் எதெல்லாம் இல்லை, இப்போ புதுசாக என்ன பேர்டு வந்து மாற்றி அதை செட் பண்ணியிருக்கிறேன் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். லாங் வீடியோஸ் ரெகுலராக போடுறேன், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 3 ஃபீமேல் இறந்து போச்சு. 2 கிளியர் விங்கு, 1 வந்து ஸ்பாங்கிள். ஃபஸ்ட்டு கேஜில் இப்போ என்ன பேர் இருக்குன்னா, முன்னாடி வந்து ஒரு கிரே பேர் இருந்தது இல்லையா, இந்த பேர்ட் தான் இருந்தது. இது மேலும் ஃபீமேலும் ஒரே மாதிரி தான் இருக்கும். உள்ள இருக்கிறது சிக்ஸு. இந்த பேரை வந்து நான் கொடுத்துட்டேன். பழைய வீடியோ. இது வந்து நல்ல ஒரு பேரு, மேலும் ஃபீமேலும் நல்லா நிறைய எக் லே பண்ணும், எல்லாமே இன்குபேட் பண்ணும், ஹேட்ச் பண்ணும். ஆனால் நெஸ்ட் அவுட் பண்ணி கொடுக்குறது மேக்ஸிமம் 3-2 அவ்வளவுதான். மற்றபடி மற்ற எல்லா சிக்ஸும் இறந்து போயிடும். அதனால் நான் ஷாப்பில் கொடுத்துட்டேன். இப்போ இந்த பேரை வந்து பேர் பண்ணி இந்த கேஜில் வச்சுருக்கேன். இந்த ஃபீமேலுக்கு வந்து வேறு ஒரு மெயிலு, இந்த மெயில் கிடையாது. இந்த ஃபீமேல் தான் என்கிட்ட ஃபஸ்ட்டு வந்து எக் லே பண்ணி சிக்ஸ்லாம் வந்து எனக்கு ஹேட்ச் பண்ணி கொடுத்துச்சு. அந்த ஃபீமேலை வந்து நான் வச்சுருக்கேன். பிரேக் விட்டு வச்சுருந்தேன், கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுக்கட்டும்னு. ஊருக்கு போயிட்டேன்னா அவங்க வந்து வெளியே இருந்த மெயிலோட மேட் ஆகி இப்போ எக் லே பண்ணியிருக்கிறாங்க. மெயில் வந்து குட்டி. ஆக்சுவலாக ஃபீமேல் வந்து 1.5 இயர்ஸ்க்கு மேலே இருக்கும். இது வந்து குட்டி தான். என் ஹஸ்பண்டே வந்து அதை பேராக இருக்குது, எக்லே பண்ண போதுன்னு பாக்ஸில் இப்போ வந்து பானை வச்சு செட் பண்ணி வச்சுட்டாங்க. இப்போ வந்து எக்லே பண்ணியிருக்கு. பார்க்கலாம் இது என்ன ரிசல்ட் இருக்குன்னு தெரியல. உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு கேஜில் வந்துட்டு இது வந்து புது பேர். இந்த ரெண்டுமே வந்து சிக்ஸ்லேருந்தே நான் வச்சுருக்கேன். அந்த பிளாக் வந்து இந்த ஃபஸ்ட்டு ஒரு கிரே வந்து கொடுத்துட்டேன்னு சொன்னேன் இல்லையா, அதோட சிக்கு தான் இந்த பிளாக்கு. அந்த பிளாக் அது வந்து இப்போ ஃபீமேலு. இது வந்து மெயில் வந்து ஒரு பைடு. நான் வந்து வெளியேருந்து வாங்கிட்டு வந்தேன், ரொம்ப குட்டியாக வாங்கிட்டு வந்தேன். இப்போ வந்து ரெண்டுமே வந்து அடல்ட் ஸ்டேஜில் இருக்குது. பேரிங் ரெண்டுமே வெளியே ஓப்பன் கேஜில் இருந்ததுனால அவங்களே பேர் ஆகிருக்காங்க. இந்த கேஜில் நம்மக்கிட்ட வந்து என்ன பேர்டு இருந்துச்சுன்னா, இந்த ஒயிட் அண்ட் ப்ளூ பேர் தான் இருந்தது. சூப்பரான பேரு, நிறைய ஸ்டிக்ஸ் கொடுக்கும். 2 கிளச் எடுத்துச்சு. 3வது கிளச்சு இந்த ஃபீமேலை வந்து இன்னொரு ஃபீமேல் வந்து கொத்தியே ஃபஸ்ட்டு கேஜில் ஒரு ஃபீமேல் இருக்கு இல்லையா, ஒரு 1.5 இயர்ஸ் ஆகுது. ஒரு குட்டி ஒயிட் பேர்டோட பேராக இருக்குன்னு. அந்த ஒயிட் பேர்டே இந்த ஃபீமேலோட சிக்கு தான், இந்த பேரோட சிக்கு தான். இந்த சிக்கு கூட தான் அது பேராக இருக்குது. அந்த ஃபீமேல் தான் இந்த ப்ளூ ஃபீமேலை வந்து கொத்தியே கொன்னுடுச்சு. இந்த மேலுக்கு வேறு பேர் இல்லை. வெளியவும் என்கிட்ட வந்து எல்லாமே செட்டாக இருந்ததுனால இதை நான் கொடுத்துட்டேன். இப்போ இந்த கேஜில் வந்து இவங்க 2 பேர் தான் இருக்காங்க. இன்னும் எக்லாம் லே பண்ணல. அடுத்தடுத்த வீடியோவில் அது என்னன்னு நம்ம பார்ப்போம். என்னோட மிஸ்டேக் தான். என்ன பண்ணிட்டேன்னா, சரி கொஞ்சம் பிரேக் விடுவோம், கண்டினியூஸாக எக் லே பண்ண வேணாங்கிறதுனால ஃபீமேலெல்லாம் வந்துட்டு நான் ஒரே கேஜில் போட்டு வச்சுருந்தேன். அதனால வந்து ஃபீமேல் வந்து சண்டை போட்டு அந்த ப்ளூ இன்னொரு ஃபீமேல் வந்து கொத்தியே. அடுத்து நம்மளுடைய ஆஃப்ரிக்கனு 3 கிளச் கண்டினியூஸாக இருந்ததுனால பாக்ஸ் இப்போ கழட்டி வச்சுட்டு இப்போ மறுபடியும் மாட்டியிருக்கிறேன். நெஸ்டிங் கொடுத்துருக்குறேன். மற்றபடி இன்னும் எக்லாம் லே பண்ணல. பார்க்கலாம் இவங்க எப்போ ரெடி ஆகுறாங்கன்னு. இது ஃபீமேலு, பாக்ஸ்குள்ளே மெயில் இருக்குது. 2 மந்த்ஸ்க்கு முன்னாடி ஒரு பின்ச்சஸ் பேர் வாங்கியிருந்தேன். இப்போ ஒரு நாள் கேஜிக்கு வெளியவே எக் லே பண்ணியிருந்தது. அதனால் புது பானையும் நெஸ்டிங்க்கு மெட்டீரியலும் கொடுத்துருக்குறேன். இதோட ஸ்டேட்டஸ் நம்ம அடுத்த வீடியோலையும் பார்க்கலாம். அடுத்தது புதுசாக வந்து நம்மகிட்ட 2 ராண்ட்ரிங் ஆஃப்ரிக்கன் இருக்குது. என் ஹஸ்பண்டுடைய ஃப்ரெண்டு வீட்டிலேருந்து வந்தது. அடல்ட் பேர். கிட்டத்தட்ட எப்படியோ ஒரு 3 இயர்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். புதுசாக எங்கள் வீட்டுக்கு வந்து இன்னும் செட் ஆகலை, கொஞ்சம் பயந்து போய் இருக்குது. வந்து கிட்டத்தட்ட 1.5 மாதத்துக்கு மேலாச்சு. இப்போ தான் பானை வந்து அதுக்கு கொடுத்துருக்குறேன். பானைக்குள்ளே போய் ஒளிஞ்சிக்கிறாங்க. இது ஒரு பேர். அப்புறம் அந்த ப்ளூ அண்ட் கிரிமினோ அது ஒரு பேர் இருக்குது என்கிட்ட. இப்போ இதோட ஸ்டேட்டஸ் என்னென்னு நம்ம மெதுவாக பார்ப்போம். ஆனால் மெதுவாக தான் இவங்க செட் ஆவாங்கன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து என்னுடைய பழைய பேர் தான், க்ரீன் கலரில் இருக்கும். 2மே க்ரீன் பேர். இப்போ வந்து எக்லே பண்ணி சிக்ஸ் ஹேட்ச் பண்ணியிருக்காங்க. மொத்தம் 6 சிக்ஸ் வந்து ஹேட்ச் பண்ணியிருந்தாங்க. 1 இறந்துட்டு இப்போ 5 இருக்குது. அடுத்தது ஒரு ஆஃப்ரிக்கன் கேஜி. அதுக்கு இப்போ ரீசெண்டாக பாக்ஸ் மாட்டியிருக்கிறேன், ப்ரீடிங் பாக்ஸ். அதனால் ப்ரீடிங் பாக்ஸ்குள்ளே இருக்குது. இப்போ தான் மாட்டியிருக்கிறேன். ஃபஸ்ட்டு கிளச் எடுக்கும்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்தது வந்து இந்த எல்லோ பேர். இப்போ இந்த எல்லோ பேர் கேஜில் இந்த எல்லோ பேர் கிடையாது. ஒரு பைடும் ஒரு ஸ்பாங்கிளும் இருந்துச்சு. இந்த 2மே என்கிட்ட உள்ள பழைய பேர்டு தான். ஆனால் வேறு ஒரு கேஜில் வச்சுருந்தேன். இப்போ இதில் அவங்க வந்து எக்லே பண்ணியிருக்கிறாங்க. இந்த பேர்டு, இந்த ஃபீமேல் இருக்கு இல்லையா, அந்த வெளியே தெரிகிறது வந்து மேலு, உள்ளே இருக்கிறது ஃபீமேல். அந்த ஃபீமேல் வந்து இன்னொரு ஃபீமேலை வந்து கொத்தி வந்து கொன்னுடுச்சு.
அதனால் செப்பரேட் கேஜில் இல்லாமல் ஓப்பன் கேஜில் பறந்து இருந்தது. அதுக்கப்புறம் மறுபடியும் மேட்டாகி ரெகுலே பண்ண போதுன்னொன்னே எடுத்து இதில் போட்டிருந்தாங்க. அந்த எல்லோ பேர் வந்து இந்த மேலே இருந்துச்சு, இந்த கேஜில் மேலே இருந்தது. இந்த பேர் வந்து மேலே இருந்துச்சு. இந்த கேஜில் எந்த பேர் இருந்ததுன்னா ஒரு கிரிமினோபைடும் ஒரு ஸ்பேங்கிளும் இருந்தது, க்ரீன் ஸ்பேங்கிளும் இருந்தது. அந்த க்ரீன் ஸ்பேங்கிள் வந்து எப்படி வெளியே கேஜ் விட்டு வெளியே வந்ததுன்னே தெரில. நான் ஊரில் இல்லை, அது கீழே அப்படி இறந்து கிடந்ததுன்னு சொன்னாங்க. அது எப்படின்னு என்ன காரணம்னு தெரியல. இந்த கிரிமினோபைடும் அந்த ஸ்பேங்கிளும் தான் வந்து இந்த கேஜில் இருந்தது. ஃபஸ்ட்டு கிளச்சு இந்த ஸ்பேங்கிள் ஃபீமேல் இறந்து போச்சு, எப்படின்னு தெரியலை. அதனால் இந்த மெயிலை வந்து வெளியே எடுத்துகிட்டு சிக்ஸ்லாம் வந்து நெஸ்ட் அவுட் ஆகிடுச்சு. மெயில் வந்து இப்போ வெளியே தான் இருக்குது, ஓப்பன் கேஜில் இருக்குது. இந்த கேஜில் வந்து அந்த எல்லோ பேரை வந்து மாற்றி போட்டு வச்சுருக்கிறேன். பேர்ட் கேஜஸ் ஃபுல்லாக நான் பார்க்குறது நான் மட்டும்தான். ஹஸ்பண்ட் வந்து பார்ப்பாங்க, மற்றபடி டீட்டெயிலாக எதுவும் பார்க்க தெரியாது அவங்களுக்கு. கொஞ்சம் ஊரில் இல்லைங்கிறதுனால நிறைய பேர்டு வந்து இறந்து போச்சு. இந்த எல்லோ பேர் வந்து இன்னொரு கேஜ் இருக்குது, இந்த கேஜ் இருக்கு இல்லையா, இந்த கேஜில் மேலே ஒரு பேரு கீழே ஒரு பேரு, நடுவில் வந்து இந்த அட்வர்டைஸ்மெண்ட் ஷீட் கொடுத்து டேக் போட்டு வச்சுருப்பேன், பிரித்து வச்சுருப்பேன். இந்த ஷீட்டை வந்து கடிச்சு பிச்சு சைடு வழியே மேலேருந்து கீழே இறங்கி ஓட்டை போட்டு அதில் ஓட்டை போட்டு கீழே இறங்கி கீழே உள்ள ஃபீமேலை கடிச்சே கொண்டுடுச்சு. இந்த ப்ளூ பேர்டு இருக்குல்ல, இது வந்து மெயில், அது பக்கத்தில் இருக்கிறது குட்டி. அந்த ப்ளூ பேர்டோடைய பேர் ஒரு ரெயின்போ சிக் இருந்தது, ரெயின்போ ஃபீமேல் இருந்தது. அந்த ரெயின்போ ஃபீமேலை அவங்க வந்து கடிச்சே கொண்டுடுச்சு. அந்த எல்லோ ஃபீமேல் அந்த இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் வந்து அந்த ஃபீமேல் மெயிலு. அந்த ஃபீமேலை தான் வந்து அந்த எல்லோ பேரில் இருக்கிற ஃபீமேல் வந்து சைடு வழியாக இறங்கி கடிச்சு கொண்டுடுச்சு போல். நான் வீட்டில் இல்லை, என் ஹஸ்பண்டும் வீட்டில் இல்லை. அவங்க மார்னிங் நைட்டு இருப்பாங்க, அப்புறம் காலையில் போயிடுவாங்க இல்லையா, சாப்பிட மட்டும் தான். அதனால் என்ன நடந்துன்னு அவங்களுக்கும் தெரில. வந்து பார்க்கும்போதில் இறந்து கிடந்து தான். அந்த எல்லோ பேர் இருந்த கேஜில் வந்து இவங்க 2 பேரும் பேராக இருக்காங்க. இந்த 2மே அடல்ட்டு. இந்த 2மே வந்து என்கிட்ட தான் ஹேட்ச் ஆச்சு. இந்த எல்லோ வந்து அந்த சொன்னேன் இல்லையா, அந்த எல்லோ பேர் இருந்ததுன்னா அதோட சிக்கு. இந்த க்ரீன் வந்து மேலே இப்போ சிக்ஸை வந்து ஹேட்ச் ஆகிருக்குல, அந்த பேரண்ட்டோடைய சிக்கு. இப்போ கீழே வந்து இந்த பேர்டு இருக்குது, இந்த பேர்டோட ஃபீமேலை தான் இறந்து போச்சு. இதில் மொத்தம் 6 சிக்கு, அந்த பானையில் வந்து மொத்தம் 6 சிக்கு இருந்திருக்கு. அதில் 4 சிக்ஸ் வந்து இறந்து போச்சான். எப்படின்னு அவங்களுக்கு தெரியல, ஒவ்வொன்றா ஒவ்வொரு நாள் இறந்து போயிருந்திருக்கு பானையில். அதில் மீதி 2 தான் இருந்தது. அந்த 2லேயுமே வந்து அந்த ஒரு சிக்கு, இந்த சிக்கை வந்து கண்ணே இல்லை, அந்த கண்ணை கூட அது வந்து அந்த பேர்டு மேலேருந்து இறங்கி வந்துருச்சு. அந்த ஓட்ட வழியை இறங்கி வந்து அது கொத்திச்சுன்னு சொன்னேன் இல்லையா, அந்த எல்லோ கலர் ஃபீமேலு அது கொத்தி அதோட கண்ணாலே பிடுங்கிடுச்சு. கண்ணே இல்லை பாருங்கள், அதுக்கு கண்ணே இல்லை. இன்னொரு பேர்டுக்கு வந்து மண்டையில் முடியலை, அதனால் ரொம்ப சூப்பராக இருக்குது அந்த பேர்டு. இந்த சிக்குக்கு வந்து கண் இல்லை, ஒரு கண்ணே இல்லை. இப்போ முடி வளர்ந்துச்சு. நான் வந்த அன்னைக்கு ஃபுல்லாக முடி எதுவுமே இல்லாமல், மண்டையில் முடி இல்லாமல், கண் இல்லாமல் ரொம்ப மோசமாக இருந்தது. இப்போ கொஞ்சம் முடி வளர்ந்துட்டு ஒரு கண்ணு தான் இருக்குது. இன்னொரு சிக்கு வந்து இந்த கிரிமினோ லைட்டு லெமன் எல்லோ, ஃபேஸு டெய்லி விங்ஸ்லலாம் லைட்டு லெமன் எல்லோ கலர் வருது, மற்றதெல்லாம் பாடியெல்லாம் ஒயிட் கலர். ரொம்ப அழகாக இருக்குது பேர்டு. நான் வந்த அன்னைக்கு அதுக்குள்ள முடியே இல்லை, மண்டையிலலாம் முடியல, அப்படியே பிச்சு இருந்தது. அதுக்கப்புறம் இப்போ கொஞ்சம் நல்லா வளர்ந்து இன்னுமே கொஞ்சம் அங்கங்கே முடியில்லாமல் தான் இருக்குது, மண்டை மேலெல்லாம் முடியில்லாமல் தான் இருக்குது. ஆனால் இப்போ நல்லா பறக்குது. நெஸ்ட் அவுட் ஸ்டேஜில் தான். இன்னைக்கு பிடிச்சி வெளியே விட்டுற வேண்டியதான். இந்த ப்ளூ ஆப்லைன் ஆஃப்ரிக்கனையும் இன்னொன்று யூவிங்கையும் வந்து பேர் பண்ணி வச்சுருந்தேன். இந்த ப்ளூ வந்து நம்மளோட சிக்கு, யூவிங்கை வந்து வெளியேருந்து வாங்கியிருந்தேன். ப்ளூ வந்து பறந்து போயிட்டு யூவிங்கை வந்து பூனை பிடிச்சிட்டு போயிடுச்சு. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இந்த தடவை இந்த மே மந்த் மட்டும் கிட்டத்தட்ட 3 ஃபீமேலு, அப்புறம் 4 குட்டி சிக்கு, அதுக்கப்புறம் ஒரு யூவிங் அந்த ஆப்லைன் ஆஃப்ரிக்கன், அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு பர்ஜியுமே வந்து பூனை வந்து தூக்கிட்டு போயிட்டு இப்போ மறுபடியும் எல்லாம் செட் பண்ணி வச்சுருக்கேன். ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது, பூனைலாம் தூக்கிட்டு போயிடுச்சு அப்படின்னு பார்க்கும்போதில். இப்போ மறுபடியும் ஃபுல்லாக கேஜெல்லாம் இன்னும் நல்லா கம்பி வச்சு கட்டி ரொம்ப இது செட் பண்ணி வச்சுருக்கேன். பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தடுத்த வீடியோவில் நான் அப்டேட் பண்ணுறேன். இங்கே மேலே இருக்கிறவங்கெல்லாம் வந்து இப்போ அடுத்த கிளச்சுக்காக எல்லாமே சிக்ஸு அடுத்த ப்ரீடிங்காக வச்சுருக்கிறேன். இவங்களோட ஸ்டேட்டஸை நம்ம அடுத்தடுத்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக போயிடுச்சு. கடைசி வரைக்கும் பார்த்துருந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. அவ்வளோதான். தேங்க்யூ ஸோ மச். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.